வணக்கம். 50-60களை பார்த்த பழைய திமுகவை பார்க்க வேண்டிய வரும்னு எச்சரித்தேன். அப்படின்னா என்ன என்று கேட்ட சில அரைவேக்காடுகளுக்கு இதாண்டா திமுக பாருங்க என்று நேற்று ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கிறோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தாவேக்காவுடைய தலைவரான தளபதி விஜய் அவர்கள் சிஎம் பதவி ஏற்றுக்கிறதுல இருந்த சிக்கல் ஒரு வழியா இப்ப முடிவுக்கு வந்திருக்கு. இந்த சமயத்துல திமுகவோட தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய எக்ஸ் பேஜ்ல ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக்கழகம் கட்சி என்னதான் தேர்தலில் ஜெயிச்சிருந்தாலும் கடந்த 6 நாட்களா பெரும்பான்மை இல்லாம ரொம்பவே போராடிட்டு இருந்தது. ஒரு வழியா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் IUML கட்சியும் பாத்தீங்கன்னா தாவேக்காக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு வழியா தாவேக்காவோட இந்த பெரும்பான்மை நிரூபிக்கிற பிரச்சனை முடிவுக்கு வந்த சமயத்துல திமுகவோட தலைவரான மு.க. ஸ்டாலின் தன்னோட எக்ஸ் பேஜ்ல ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. அவர் அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடக்கிற விஷயங்களை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைக்க தேவையான தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. குறிப்பா நம்ம திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இடங்கள் கிடைக்கலனாலும் மக்கள் நமக்கு நல்ல வாக்குகளை கொடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல புது ஆட்சி அமையறதுக்கு நாங்க எந்த தடையும் செய்ய மாட்டோம். ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா திமுக செயல்படும். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்துல முடிவெடுக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. கட்சி நலனை மனசுல வச்சு நிர்வாகிகளோட பேசி நல்ல முடிவா எடுப்பேன்னு அங்கேயும் சொல்லி இருந்தேன். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத இந்த சூழல்ல பலரும் பல யோசனைகளை சொன்னாங்க. ஆனா என்ன பொறுத்தவரை இன்னொரு தேர்தல் வந்துடக்கூடாது. ஒரு நிலையான ஆட்சி அமையணும். அதுக்கு நம்ம கூட்டணி கட்சிகள் எடுக்கிற முடிவுக்கு நான் மதிப்பு கொடுப்பேன் என்பதுல ரொம்ப உறுதியா இருந்தேன். இப்ப நம்ம கூட்டணி கட்சிகள் தமிழகத்துல இருக்கிற சிக்கலை தவிர்க்க தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு தரோம். ஆனா கொள்கை ரீதியா நாங்க திமுக கூட்டணியிலே தொடர்வோம்னு அறிவிச்சிருக்காங்க. அவங்களோட இந்த முடிவை நான் வரவேற்கிறேன். அதே நேரம் நம்ம கூட்டணியில ஜெயிச்ச காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து நன்றி சொல்லல. ஒரே நாள்ல நம்ம உறவை முறிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சண்முகம், வீரபாண்டியன் மற்றும் தம்பி திருமாவளவன் இவங்க எல்லாரும் உரிமைக்காகவும் மக்களுக்காகவும் திமுகவோட கைகோர்த்து நிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம மேல அவங்க வச்சிருக்க நம்பிக்கையை காட்டுது. இந்த இக்கட்டான நேரத்துல உறுதியா கூட நின்ன ஐயா காதர் மொய்தீன், அண்ணன் வைகோ, சகோதரி பிரேமலதா விஜயகாந்த், பேராசிரியர் ஜவாஹிருல்லா, ஈஸ்வரன், தமிமுன் அன்சாரி இவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 5 வருஷமா தமிழ்நாட்டை எல்லா துறையிலையும் நாம முன்னேற்றி இருக்கோம். எத்தனையோ நல திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். வரப்போற புது அரசாங்கம் நாங்க கொண்டு வந்த அந்த தொலைநோக்கு திட்டங்களை தொடரணுங்கிறது தான் எங்களோட ஒரே ஆசை. மகளிர், இளைஞர்கள், மாணவர்கள், அரசு ஊழியர்கள்னு எல்லாருக்குமான அந்த திட்டங்களை சரியா நடத்தினாலே மக்களுக்கு நல்லது நடக்கும், மாநிலமும் வளரும். இதை மனசுல வச்சு புது அரசாங்கம் செயல்படும்னு கேட்டுக்கிறேன். அமைய போற புதிய அரசுக்கு மறுபடியும் என் வாழ்த்துக்கள்னு இந்த ட்வீட்டை முடிச்சிருக்கிறாரு. இது பற்றிய உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.